Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 458 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த நேவி ஹெட் குவார்டர்ஸ் தான் காட்டுறாங்க. அங்க அந்த சென்கோகு பையன் ரொம்பவும் பதட்டத்துல இருக்கான். ஏன்னா இன்னுமே ஒயிட் பியர்டு அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணல. எப்ப ஸ்டார்ட் பண்ணுவான், என்ன பண்ண போறான்னு சொல்லி ஒன்னையுமே கணிக்க முடியலையே. இப்ப வரைக்கும் அவன்கிட்ட இருந்து எந்த ஒரு அசைவும் இல்ல. அப்படியே கட் பண்ணா நேரா போய் அந்த அவகேஜி எழுப்புவாங்க. அவன் துணியை விரிச்சு நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பான். இருக்கிறதுலயே சிம்பிளா எந்த ஒரு ஓவர் பில்டப்பும் பண்ணாம நார்மலா இருக்கிறது இந்த அவகேஜி பையன் மட்டும்தான். எந்திரிச்ச உடனே கேட்கிற முத வார்த்தை என்னப்பா, லஞ்ச் ரெடி ஆயிடுச்சான் தான். இந்த அட்மிரல் அவகேஜியை பத்தி நம்ம ஆளுக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும். ஏன்னா ஒரு டைம் அவன் ரோபின் பிடிக்கிறான்னு வந்து பெரிய கலவரமே ஆச்சு. சொல்ல போனா அவன் பவரை யூஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் கடலையே ஃப்ரீஸ் பண்ணிட்டான்னா அப்ப எந்த அளவுக்கு அவன் பவர்ஃபுல்லான ஆளு. நம்ம ஆளுகெல்லாம் அவனை பார்த்துட்டு மிரண்டிருப்பாங்க. இல்ல ரோபின் தான் அவனை பார்த்து ரொம்ப பயந்துருப்பா. ஏன்னா சின்ன வயசுலயே அவளுக்கு அவன் மரண பயத்தை காட்டிட்டான். அவன் ஆல்ரெடி இனிமேட்டு நீ என் கண்ணுல படக்கூடாதுன்னு சொல்லிதான் அவளை விரட்டியே விட்டுருப்பான். ஆனா இப்பதான் பட்டுட்டாலே, என்னதான் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாலும் உன்னால மாத்திக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவளை அங்கேயே கட்டி பிடிச்சு அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டான். அந்த டைம் நம்ம பையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பீதி ஆயிட்டான். கையில சிக்குன செத்தடாங்கிற மாதிரி காண்டாவானா. அந்த டைமுங்கும் போது அவன் என்ன பண்ணுவான், ரோபினோட அந்த ஃப்ரீஸான பாடியா அடிச்சு உடைக்க போறேன்னு சொல்லிட்டு கையை ஓங்கி அடிக்க போவான். அவன் மட்டும் அடிச்சு உடைச்சிட்டான்னா அவ்வளவுதான், அவன் அங்கேயே காலி. அதுக்கப்புறம் எல்லாம் ரோபினை உயிரோட பார்க்க முடியாது. அதனால இதோட அவ கதை முடியட்டும்னு சொல்லி ஓங்கி பஞ்சு வைக்கும் போதுதான் கரெக்டா நம்மால இடையில புந்து அவளை கஷ்டப்பட்டு காப்பாத்திருப்பான். சொல்ல போனா ஜஸ்ட் மிஸ். சரி ரைட், இங்கதான் எஸ்கேப் ஆயிட்டேன், மிதிச்சு நசிக்கிறேன்னு ஓங்கி மிதிக்க போவான். அதுக்குள்ள உசோப் இடையில புந்து அவளை காப்பாத்திருப்பான். அவனுக்கு கொல்ல காண்டாயிருச்சு. பட் இருந்தாலுமே நம்மால முயற்சியை கைவிடல. எப்படியாச்சும் அவளை காப்பாத்தி ஷிப்புக்கு கொண்டு போங்க, அங்க வச்சு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து சரி பண்ணுங்கன்னு சொல்லி மத்தவங்க எல்லாத்தையுமே ஷிப்புக்கு அனுப்பி விட்டுருப்பான். மிச்சம் இருக்க ஜோரோவும் செஞ்சு இவங்க 3 பேரும் சேர்ந்து இவனை காலி பண்ணிடலான்னு ஒரு ஐடியா. ஆனா சண்டை கொஞ்சம் அப்படி இப்படின்னு போய் நம்ம லூஃபி என்ன முடிவு பண்ணிட்டான், இவன் கூட டைரக்டாவே சண்டை போடலான்னு முடிவு பண்ணிட்டான். அதனால ஜோரோவையும் செஞ்சியும் ஷிப்புக்கு போய் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க சொல்லி அனுப்பி விட்டுருவான். அட ஏன் அப்படின்னா அவகேஜி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப ஜோரோவும் செஞ்சு இவன் கூட சண்டை போட்டாங்கன்னா கண்டிப்பா செத்துருவானுங்க. அதனாலதான் அவனுல சேஃப்டியா கப்பலுக்கு அனுப்பி விட்டுட்டு இன்கேஸ் இவனுக்கு ஏதாச்சும் ஆனா கூட அவங்க தப்பிச்சிடலாம்ல, அதுக்காண்டி தான் அவங்கள முன்னாடியே அனுப்பி விட்டுருப்பான். அதுக்கப்புறம் அவகேஜி கூட சண்டை போறேன்னு மாத்தி மாத்தி அட்டூழியம் பண்ணிட்டு இருந்தா அது நமக்கே நல்லா தெரியும். சோ அப்படி மாங்குன்னு அவனால முடிஞ்ச அளவுக்கு 2-3 அடி போட்டு துவச்சு எடுத்தான். பட் இருந்தாலும் அவனோட கியரை யூஸ் பண்ணியிருந்தான்னா கண்டிப்பா அவகேஜி அடிச்சிருக்க சான்ஸ் இருக்குன்னு நான் நம்புறேன். பட் நம்ம பையன் நார்மலான பவர்ல தான் சண்டை போட்டிருப்பான். அப்படி போட்டதுல தான் அவனை அலேக்கா கட்டி பிடிச்சு தூங்கடா ராஜான்னு கம்ப்ளீட்டா ஃப்ரீஸ் பண்ணிட்டான். சோ இப்படித்தான் நம்ம ஆளுக்கும் அவனுக்கும் ஒரு சின்ன சம்பந்தம் இருக்குது. சரி, இப்ப அவகேஜி எழுப்பி விட்டான்ல, அவன் பார்த்துட்டு எது லஞ்சா, யோ என்ன பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது, நீ என்ன லஞ்சு கேட்டுட்டு இருக்க, கோர்ட் கேஸ் டிஏஸ் எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க, அதுக்காக தான் உங்களை எழுப்பி விட்டேம்மா, தைரியம் மோடிட்டு போடா அப்படின்னு அவன் பாட்டுக்கு போவான். அப்படியே கட் பண்ணி அந்த கிசருவை காட்டுறாங்க. அவனும் புலம்பிக்கிட்டே வருவான். ஏன்டா லஞ்ச் டைம் அப்போ இப்ப இந்த மாதிரி எல்லாம் முக்கியமான வேலை தேவையாட, எதா இருந்தாலும் சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு அப்புறமா பாத்துக்கலாங்கிற மாதிரி கேஷலாம் சொல்லுவான். ஆனா கூட்டு போறவன் கொஞ்சம் புலம்பாம கூட வாங்க சார், என்னால தாங்க முடியல, கடுப்பா இருக்குன்னு கூட்டு போவான். சரி, இவன் தான் அட்மிரல் கிசரு. இவனை பத்தியே நமக்கு நல்லாவே தெரியும். ரீசெண்டா தான் சபாடி ஆர்கிபெலகோல ஒரு பெரிய சம்பவம் ஒண்ணு பண்ணிருப்பான். அதாவது இவனே ஒரு லைட், ஒளியோட வேகம் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இவனு வேகமா இருப்பான். ஓங்கி மிதிச்சானா போதும், அதுக்கப்புறம் எவனாலையும் ஒண்ணுக்கே போக முடியாது. அது ஏன் அப்படின்னா அவன் உயிரோட இருக்க மாட்டான். கடைசியா நம்மால கிட்ட பண்ண சம்பவம் என்னன்னா, ஜோரோவை அடிச்சு போட்டு கடைசியில கொல்றதுக்கு ரெடி ஆயிட்டான்ல, உசோப்பும் ப்ரூக்கும் கத்திய வச்சு குத்துறானுங்க, எய்ம் பண்ணி அடிக்கிறானுங்க. ஆனா எந்த அட்டாக்கும் அவனுக்கு மேல படாம உள்ளுக்குள்ள பூந்து வெளியில வந்துருச்சு. ஏன்னா அவன் தான் லைட் ஆச்சு. சோ அவனோட காலோட பவர் எடுத்து ஜோரோவை ஒரே மிதியா மிதிச்சு அங்கேயே போட்டு தள்ளலாம்னு சொல்லிட்டு காலை ஓங்கி நின்று இருப்பான். காலு பல மின்னும். அங்க இருக்கவங்க எல்லாருமே பதறுவாங்க, ஐயோ எதுவும் பண்ண முடியலன்னு. அவனை 2 பேரும் போராடி பார்த்துட்டானுங்க, ஒண்ணு வேலைக்கு ஆகல. இப்படியா குத்துனா அந்த பக்கமா வந்துருது. இருந்தாலுமே கடைசி வரைக்கும் போராடி பார்த்தாங்க. அவன் தான் கிளிண்ட் ஃப்ரூட்டை சாப்பிட்டவனாச்சே, லைட், அதத்தான் ஒண்ணும் பட முடியாது, எல்லாம் முடியவே பண்ணிட்டாங்க. நம்ம எல்லாம் கதையை ஆள ஆரம்பிச்சிட்டா அவ்வளவுதான், ஜோரோவோட சோழி முடிஞ்சுதான்னு. நல்ல வேலை ரோபின் தான் அவளால முடிஞ்ச அளவுக்கு உருட்டி கொண்டு போனான். ஆனாலுமே அடுத்த டைம் மேலே ஏறி நின்னுகிட்டு இதோட காலி பண்ணிடுறேன்னு அட்டாக் பண்ண ரெடியா நின்னா. எல்லாரும் கன்ஃபார்மா செத்தான்னு சொல்லி அப்படி ஒரு ஷாக்கு அத்தனை பேத்தோட மூஞ்சிலையும். ஏன்னா ஜோரோ அவங்களுக்கு எவ்வளவு முக்கியமான ஆளு, நாட் ஒன்லி பேக்கப், அவன் எல்லாத்துக்கும் எப்படி ஒரு ஃப்ரெண்டு. உங்கள எத்தனை பேர் ஜோரோவோட ஃபேனு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படிப்பட்ட தலைவரை ஒருத்த மிதிக்க வரும்போதுதான் கரெக்டா ரெய்லி உள்ள பூந்து ஒரு மிதி, அதெல்லாம் வேற லெவல்ல மாசான சீனாச்சே. அவன் வந்து தடுத்ததுக்கே அந்த இடத்துல ஒரு பெரிய அட்டாமிக் பாம்பு வெடிச்ச அளவுக்கு எஃபெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேத்துக்குள்ளேயும் பஞ்சாயத்து வந்து எப்படியோ ஜோரோவை காப்பாத்திட்டாங்க. அதெல்லாம் வேற விஷயம். இப்படித்தான் இவனுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற கனெக்ஷன். அவனுமே இப்ப ஒயிட் பியர்டோட மூவுக்காண்டி எதிர்பார்த்து தான் காத்துக்கிட்டு இருக்கான். அவன் அடுத்து என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான்னு. அப்படியே கட் பண்ணி ஆபீஸ் ரூம்ல காட்டுறாங்க. சென்கோகுவை பார்க்க அகைனு அங்க வந்திருப்பான். நல்லா பாத்துங்க, இவன் தான் அட்மிரல் அகைனு. மூஞ்சி தெரியல, பட் இருந்தாலும் இவன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளு. இவனாலதான் ஒரு பெரிய சம்பவமே நடக்க போகுது.
இந்த அட்மிரல் அகைனுவ மறந்துடாதீங்க. சோ இப்போ ஒயிட் பியர்டு சண்டைக்கு வந்தான்னா அவன் கூட சண்டைய போட்டு மண்டைய உடைக்க பயங்கரமான பவர் கொண்ட 3 அட்மிரல்ஸ் இருக்காங்க, 7 வார்லாட்ஸ் இருக்காங்க. அதுல 1-2 மிஸ் ஆகுறதுனால சில பல வார்லாட்ஸுங்க இருக்கானுங்கன்னு வச்சுக்குவோம். ஆனா இருக்காங்க. இங்க லூஃபி ஒரு பக்கம் வெறி கொண்டு அந்த மரீன் ஃபோர்ட நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கான். இப்போ இதுக்கப்புறம் நடக்க போற வார் சாதாரண வார் இல்ல. ஏன்னா இன்னும் 3 மணி நேரத்துல நம்ம ஏஸ எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. சோ அதுக்கு முன்னாடி அவனை அந்த ஸ்கஃபோல்டுல கொண்டு போய் வைக்கணும்ல. சோ அதுக்காக பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் நேரா நம்ம ஏஸ பார்க்க வருவாங்க. அவங்க அப்படியே பயங்கரமா கொலவெறியில உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.